இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே இந்த நாளிலும் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தின் வேத ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஸோ இந்த வாரமும் இவ்விதமாக நாம் இணைவதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு அருளின மகா பெரிய அந்த கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ இந்த நாளிலும் நமக்கு இந்த பாடத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஒருவேளை நாம ஒரே இடத்துல இல்லாவிட்டாலும் ஆங்காங்கே நான் இணைந்திருக்கும் போது நம்ம இணைக்கிறவர் இந்த வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தை அருளுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுகிறதும் நாம் நினைவு கூறுகிறதுமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நாம் நினைவு கூற விரும்புகிறேன். God mediates his presence through his word. தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு அருளுகிறார் என்று. ஸோ பரிசுத்த ஆவியானவர் வசனம் தெளிவாக கற்றுக்கொள்ளப்படாத இடத்துல அல்லது வசனம் பிரயோகிக்கப்படாத இடத்துல வசனம் அதனுடைய சரியான அர்த்தத்தின்படி பிரயோகிக்கப்படாத இடத்திலே அல்லது சத்தியம் சரியாக பிரயோகிக்கப்படாத இடத்திலே தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை கொடுப்பதில்லை. இன்னொரு விதத்திலே நாம் சொல்வோமே ஆனால் சுவிசேஷம் என்று நாம் சொல்லுகிற இந்த சுவிசேஷம் நற்செய்தி வேதத்தின்படி வேத வசனத்தின்படி துல்லியமாக பிரயோகிக்கப்படாத இடத்திலே தேவனுடைய சமூகத்தை நிச்சயமாக கொடுப்பதில்லை. தேவனுடைய சமூகத்தை போன்ற ஒரு உணர்வை மக்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்களே தவிர அது மெய்யான தேவனுடைய ஆவியானவருடைய அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் இந்த வேத வசனத்தை தெளிவாக விளங்கி கொள்ள புரிந்து கொள்ள அதன் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவ பிரசன்னத்தை அருளத்தக்கதாக, ஏனென்றால் அதுதான் மிகவும் முக்கியமான காரியம். இந்த மாலை நேரத்திலே நம்முடைய அட்டென்ஷன் அல்லது நம்முடைய வர்ஷிப், நம்முடைய முழு கவனமும் தேவனை நோக்கியே இருக்க வேண்டும், வேற எந்த காரியமும் அல்ல. ஒரு நிச்சயமாக நாம் இணைந்திருக்கிற இடங்களிலே அநேக நம்மை டிஸ்ட்ராக்ட் பண்ணும்படியான அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய முழு அட்டென்ஷன், வர்ஷிப்புக்கு இன்னொரு வேர்டை நம்ம சொல்லுவோமே ஆனால் அட்டென்ஷன், என்னுடைய முழு கவனமும் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தை, அதிலே தேவன் தாமே இந்த மாலை நேரத்திலே நம்மை திருப்புவாராக. என்றால் அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியும், நம்மை தனிப்பட்ட முறையிலே சந்திக்க முடியும், தனிப்பட்ட முறையிலே நம்மை உயிர்ப்பிக்க முடியும். ஸோ நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிற காரியத்தை நாம் விட்டதிலிருந்து நாம் தொடர்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14 23 வரை உள்ள வசன பகுதியை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைவு கூற வேண்டியது அவசியம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம்தான் சுவிசேஷம். அப்படியானால் சுவிசேஷ புத்தகங்களை நான் சார முடியாதா? நிச்சயமாக சார வேண்டும். சுவிசேஷத்தினுடைய நாயகராகிய அந்த தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு முதல் அவருடைய மிக முக்கியமாக அவருடைய வாழ்க்கை, அவருடைய பாடு மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல் என்கிற காரியத்தினுடைய நரேஷனை அல்லது அந்த அக்கவுண்ட்,
அந்த வாழ்க்கையின் காரியத்தை, அவருடைய உபதேசத்தை, அவர் செய்த காரியங்களை நாம் இந்த சுவிசேஷ புஸ்தகம் என்று பொதுவாக சொல்லுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் the meaning of the cross அல்லது இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, அவருடைய மரணத்தினுடைய அர்த்தம் என்ன, அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலின் அர்த்தம் என்ன, அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய அர்த்தம் என்ன, அவருடைய பரமேறுதலினுடைய அர்த்தம் என்ன, அவர் பிதாவினுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறதனுடைய அர்த்தம் என்ன, அர்த்தம் என்ன சொல்லும் போது what does it mean to me as a person, அது உங்களுக்கு அது என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது என்பதுதான் அந்த சுவிசேஷத்தினுடைய முடிவு அல்லது சுவிசேஷத்தினுடைய கம்ப்ளீஷன். அதை தான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம். அது நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறபடி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவரோடு கூட 3.5 ஆண்டுகள் இருந்த அவருடைய அந்த சீஷர்களுக்கு கூட, அந்த அவரோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களுக்கு கூட இந்த வெளிப்பாடு இவ்வளவு துல்லியமாக கிடைக்கவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவனாகிய கர்த்தர் வித்தியாசமான முறையிலே அந்த தமஸ்கு பட்டணத்திலே சந்தித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே அவரை சந்தித்து அதன் பின்பு அவரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அரேபியா தேசத்துக்கு கொண்டு போய் அங்கே மிக தெளிவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே விசேஷமாக அவருக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்து இந்த சுவிசேஷம் அல்லது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியத்தை அவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மீண்டும் நினைவு கூற வேண்டியது அவசியம். அது தேவ வார்த்தை என்பதை நினைவு கூற வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த வசனத்தை வாசிக்கணும்னு நினைக்கல, ஆனா அது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறபடினாலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற காரியங்களை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அதை திரும்பி பார்ப்பது நல்லது. 2 பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபம் 3வது அதிகாரம் 15-16 வசனங்களை நம்ம படித்து அதை நினைவு கூறுவோம். மேலும் எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஒரு சில வார்த்தைகளை இதுல இருந்து நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன், நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கிற அந்த அப்ரூவல், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற காரியங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்? இது வேத வாக்கியம் என்று சொல்லுகிறார். நல்லா பாருங்க, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினவைகள், நிருபங்கள் தோறும் எழுதினவைகள், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதினவைகள், கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதினவைகள், எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதினவைகள், நிருபங்கள் தோறும் அவன் எழுதினவைகள் தேவனுடைய வார்த்தை என்று இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சாட்சி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2வது, அப்போஸ்தலனாகிய பேதுருவே சொல்லுகிறார், அதிலே சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது.
இந்த ரட்சிப்பின் காரியங்கள், விசேஷமாக விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல், அதனுடைய சிக்னிபிகன்ஸ், அதனுடைய முக்கியத்துவம், அல்லது the doctrine of the cross, சிலுவையை குறித்த உபதேசம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் முழங்குகிறார் அல்லவா, அந்த சிலுவையை குறித்த உபதேசம், இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடு, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிரோடு எழுதல், இவைகளை சார்ந்த இந்த உபதேசங்கள் கற்றுக்கொள்வதற்கு அரிதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அறிவதற்கு அரிதாக இருக்கிறது. இரண்டாவது, அது வேத வாக்கியம் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, அதை மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷ வாக்கியங்களை புரட்டுகிறவர்கள், அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு பாருங்க. தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிப்ளிக்கல் லாங்குவேஜ்ல நாம புரிந்து கொள்ள வேண்டியது, தங்களுக்கு கேடு வரத்தக்கதாகன்னு சொன்னா, தங்களுக்கு இந்த சரீர பிரகாரமாக இந்த உலகத்திலே வாழும்போது தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையில அந்த சாபத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அப்படி அல்ல, அந்த நித்தியமான நரகத்துக்கு ஏதுவானவர்களாய் மாறுவார்கள் என்று சொல்லுகிறார். Isn't it alarming? So இப்ப நம்ம திரும்ப ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துக்கு வருவோம். சோ நாம இங்கே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே கற்றுக்கொள்வது தெளிவான சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தான் நம்மை ரட்சிக்கும், மனிதனை ரட்சிக்கிற ஒரு சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் இல்லாதபடி ரட்சிப்பு இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து இல்லாதபடி, இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த விதமாக அறியாமல் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இன் வாட் வே? இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம் என்பது முக்கியம். அப்போ சாராம்சம் என்னவென்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் இப்போ 6வது அதிகாரத்துக்கு வந்து விட்டோம். மிகவும் ரத்தின சுருக்கமாக நாம் 5 அதிகாரத்தையும் நாம் சொல்லுவோமே, ஆனால் 1 முதல் 5 வரை உள்ள இந்த அதிகாரத்திலே, அல்லது 1ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 5வது அதிகாரம் வரையிலும் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல், justification by faith, justification by faith alone, விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல். பாவியாகிய ஒரு மனுஷன் விசுவாசத்தினாலே இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, அந்த தேவன் அவனுக்கு உள்ளே அருளுகிற அந்த விசுவாசத்தை அவன் பெற்று அவன் விசுவாசிக்கும் போது அவனை, அந்த பாவியான மனிதனை அவர் நீதிமான் என்று பிரகடனப்படுத்துகிறார். அதை 1வது அதிகாரத்திலே இருந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா டெவலப் பண்ணிட்டு வர்ற அந்த ஒவ்வொரு அம்சமும் மிகவும் முக்கியமானது. பாவம் என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ளுகிறோம். தேவ கோபாக்கினை என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த தேவ கோபாக்கினையினுடைய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் நம்ம பார்க்கிறோம். அவர் தேவன் நீதிபரர் என்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி காரியங்கள், இந்த போதனைகள் எல்லாமே சேர்ந்து, மிக குறிப்பாக தேவ கோபாக்கினை என்கிற அந்த போதனை இல்லாதபடிக்கு ஒரு சுவிசேஷம் இல்லை. தேவ கோபாக்கினை, அந்த தேவ கோபாக்கினை இடம்பெறாத ஒரு சுவிசேஷம் எந்த மனுஷனையும் ரட்சிக்காது. Again I repeat, தேவ கோபாக்கினை என்பதை குறித்த, அந்த போதனையை குறித்த தெளிவான ஒரு படிப்பினை ஏன் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே கொடுக்கப்படுகிறது என்றால், அதை குறித்த புரிதல் இல்லாதபடி ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட முடியாது. சோ கிளைமேக்ஸ் எதுல பாக்குறோம்னா, நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 25, 26 வசனங்களிலே அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல் என்கிறத நாம பார்க்கிறோம். தொடர்ந்து
நான்காவது அதிகாரத்திலே விசுவாசம் என்பதை குறித்த விளக்கத்தை பார்க்கிறோம். 5வது அதிகாரத்திலே இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறவனுடைய அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறதுனாலே அவனுக்கு கிடைக்கிற மற்ற ஆசீர்வாதங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்த்தோம். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக 6வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிற அந்த சத்தியங்களை மிக துல்லியமாக நாம கற்றுக்கொள்ள வரும்போது, அதற்கு கடந்த வாரத்திலே ஒரு தலைப்பு ஒன்றை நான் கொடுத்தேன். எதற்கென்றால் அந்த தலைப்பினுடைய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு இந்த சத்தியம் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வருகிறத நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, இயேசு கிறிஸ்தவன் யார், அல்லது ஒருவன் கிறிஸ்தவ விசுவாசியாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக அவன் யார், அல்லது அவனுடைய அடையாளம் என்ன என்று இதில் போதிக்கப்பட்டிருக்கிற அந்த போதனைகளை நாம் இணைத்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்? முதலாவது வசனம் முதற்கொண்டு 13வது வசனம் வரையிலும் போதிக்கப்பட்டிருக்கிற அடிப்படையான சத்தியம் என்னன்னா, அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். We are united with Christ. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படும் பொழுது, அல்லது விசுவாசத்தினாலே நீதிமான் என்று தேவனால் பிரகடனப்படுத்தப்படும் பொழுது, அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் பெறும் பொழுது, அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலே இணைக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கம் பண்ணப்படுதலிலே அவன் இணைக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதலோடு கூட இணைக்கப்படுகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்படுகிறான். இவைகள் எல்லாவற்றிலும் அவன் இணைக்கப்பட்டிருக்கிறான். யூனியன் வித் கிரைஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய பிராக்டிக்கல் அப்ளிகேஷனை பார்த்தோம். அதே காரியத்தை தான் 14வது வசனம் முதல் 23வது வசனம் வரையிலும் இன்னொரு கண்ணோட்டத்திலே அவர் பேசுகிறார் என்று நம்ம பார்த்தோம். அதை நான் முதலாவது நம்ம அந்த பேசேஜை வாசித்துலாம் திரும்பியும் வாசிக்கிறோம். திரும்ப வாசித்தாலும் பரவாயில்லை. 2-3 வாரங்களாக நாம் வாசிக்கிறோம். ஆனாலும் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து தயவுசெய்து வேதாகமம் பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க எடுத்துக்கொண்டு வந்து அதை பின்பற்ற உங்களை அன்பாக கேட்கிறேன். 14 முதல் 23 வரையிலும் வாசிக்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம கிட்டத்தட்ட 18வது வசனம் வரைக்கும் படிச்சோம். ஆனா அந்த
17, 18 வசனங்கள் மிக தெளிவாக கொண்டு வரப்படலைன்னு சொல்லி நினைக்கிறேன். அது என்னுடைய அபிப்பிராயத்திலே நான் அதற்கு ஒரு முகவுரை கொடுத்திருக்கிறேன். ஆனால் இந்த வசனங்களை மிக தெளிவாக புரிந்து கொள்வதும் மிக குறிப்பாக 17வது வசனத்திலே 17, 18 இந்த 2 வசனத்திலையும் கொஞ்சம் டுவெல் பண்ணுவது, கொஞ்சம் அமர்ந்திருப்பது அவசியம் என்று நினைக்கிறேன். சோ அகெயின், கிறிஸ்தவ விசுவாசி யார், அல்லது ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய அடையாளம் என்ன, ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக அவன் யாராக இருக்கிறான் என்கிற அந்த கோணத்திலே நாம பார்க்கும்போது 14வது வசனத்திலே ஒரு கிறிஸ்தவ விசுவாசி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவன் அல்ல, அவன் மாறாக கிருபைக்கு கீழ்ப்பட்டவன். நல்ல கவனிங்க, ஏன் ஐடென்டிட்டி என்று சொன்னேன் என்றால், இது மிக மிக இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளாக நியாயப்பிரமாணத்துக்கு உங்களை ஒப்புக்கொடாதிருங்கள், கிருபைக்கு ஒப்புக்கொடுங்கள், கிருபைக்கு உட்பட்டவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லல. அதை தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறது கர்த்தருக்கு சித்தமானால் என்னுடைய பிளான் படி இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா பைபிள் ஸ்டடியை முடிச்சுட்டு அகெயின் கிளாரிஃபிகேஷன் தான் பண்ணணும்னு சொல்லி யோசித்தேன். எப்படி முடியும்னு சொல்லி தெரியல. அருமையான உள்ளே, இதை சரியாக புரிந்து கொண்டீர்களா? ஒரு கிறிஸ்தவன் யார்? As a Christian, who am I? As a Christian, who am I? Who ought to be அப்படிங்கிறது இல்ல. நீங்கள் இப்படி இருங்கள் என்கிற போதனையே அல்ல இது. அப்படி ஒரு சின்ன பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் நாம் செய்ய வேண்டிய ஒரு சின்ன காரியம் இருக்கிறது. எதுல இருக்குதுன்னு சொன்னா 19வது வசனத்துல இருக்கிறது. அந்த வசனத்துக்கு கர்த்தருக்கு அடுத்த வாரம் நம்ம போவோம். 19வது வசனத்துல இருக்கிறது. அது எதுக்கு பேரலாக இருக்கிறதுன்னா, இதுக்கு முன்னால நம்ம படிச்ச பேசேஜ பாருங்க. அதுல அந்த 12, 13 வசனங்களிலே ஒரு நடைமுறை, நீங்கள் இப்படி செய்யுங்கள் அப்படின்னு இருக்கிறது இல்லையா, அதுக்கு பேரலாக நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று இந்த பேசேஜ்ல 19வது வசனம் மட்டும்தான். சோ அதுக்கு நம்ம போகல. ஆனால் இந்த வசனத்தினுடைய தாற்பயம் அல்லது அர்த்தம் என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால், ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக தேவன் என்றைக்கு உங்களை நீதிமான் என்று பிரகடனப்படுத்தினாரோ அன்றைக்கு நாம் நியாயப்பிரமாணத்திற்குட்பட்டவர்களாக, அன்றைக்கு வரைக்கும் அல்லது அதற்கு முந்தி வரையிலும் நாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மரணத்தினுடைய கூர் பாவம், அப்படி ஒரு வசனத்தை பார்த்தோம்ல 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல. சோ நாம் மரணத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். இந்த மரணத்திற்கு கூறாக இருப்பது பாவம். அந்த பாவத்தினுடைய பலன், சக்தியாக செயல்பட்டதுதான் இந்த நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்த நல்ல பிரமாணம் தான். ஆனால் அதை பிசாசானவன் அதை பயன்படுத்தி நம்மை பயமுறுத்தவும், நம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாகவே வைக்கும்படியாகவும், அந்த பாவத்தினுடைய பலனாக, மரணத்தினுடைய கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று இருந்தது. அந்த நிலைமையிலிருந்து நம்மை எடுத்து நம்மை கிருபைக்கு உட்பட்டவர்களாக மாற்றினார். கிருபைக்கு உட்பட்டவர்களாக. இது நம்முடைய ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆயிருச்சு. நம்ம இங்க வந்துட்டோம். சோ திரும்பி அங்க போக முடியாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். சோ நான் திரும்பி அங்க போயிருவேனோ, திரும்பி போகாம இருங்க, அப்படிப்பட்ட போதனை அல்ல. இங்க கொடுக்கப்படுகிற போதனை என்னவென்றால், ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் அந்த கிருபைக்கு உட்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். சரி, இன்றைக்கு நான் ஒரு சின்ன தலைப்பு மாற்றத்தை செய்ய விரும்புகிறேன். தலைப்பே மாற்றிட்டே இருக்காரு அப்படின்னு யோசிக்கலாம். இன்னொரு கண்ணோட்டத்திலே நாம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அருமையானவர்களே, இதை கிறிஸ்தவ விசுவாசியாக நான் யார்
என்கிற அந்த தலைப்பை மாற்றி எப்படி மாத்திருக்கேன்னா ஜாய்ஃபுல் கிறிஸ்டியன் அப்படின்னு மாத்திருக்கேன். ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக நான் ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வது எப்படி, அல்லது நல்ல கவனிங்க, கிறிஸ்டியன் லைஃப் இட் செல்ஃப் இஸ் a joyful experience. அருமையானவர்களே, இன்றைக்கு மாலை வேளையில ஒரு சின்ன கேள்வியை நீங்களாகவே கேட்டு பாருங்கள். நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், நான் எனக்கும் கேட்கிறேன், உங்களுக்கும் கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a joyful life. எப்படிப்பட்ட ஜாய்? நாம் அடிக்கடி நினைவு கூறுகிற வசனம் 1 பேதுரு 1:8, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷத்தினால் களி கூர்ந்து. திரும்பியும் சொல்றேன், சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷத்தினாலே களி கூர்ந்து அப்படின்னு சொல்லி. அவங்க யாரு? அந்த பேதுரு யாருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறான்? அவர்கள் பரதேசிகளாக வாழ்கிறார்கள், ஒடுக்கப்பட்டவர்களாக, அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே முதலாளிகளினாலே ஒடுக்கப்பட்டவர்களாக, அரசாங்கத்தினாலே துன்புறுத்தப்பட்டவர்களாக, எப்பொழுது எந்த விதமான துன்பம் வரும்னு சொல்லி தெரியாதபடி வாழ்கிற அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷத்தினாலே களி கூர்ந்து வாழ்கிறார்கள். இன்னொரு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எப்பொழுதும் துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும், பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ், துக்கப்படுகிறவர்கள் என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா இந்த சந்தோஷத்தை சில வேளைகளிலே நாம் இழந்து போகிறோம். ஏன் அவ்விதமாக நடக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தலைப்பு நானா ஹாஃப்ஹஸார்டா கொடுக்கல. இந்த வாரம் முழுவதும் சிந்தனை செய்து இன்னொரு காரியத்தையும் அதுல இணைத்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு மிகவும் ஆப்டான ஒரு தலைப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கை பொட்டென்ஷியலி ஜாய்ஃபுல், அதாவது மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய ஒரு பொட்டென்ஷியாலிட்டி அதுல இருக்குது. ஆனால் நாம் ஏன் அதை இழந்து போகிறோம்? ஆனால் அந்த சந்தோஷத்தோடு வாழக்கூடிய வேதனைகளின் ஊடே, பாடுகளின் ஊடே, துன்பங்களின் ஊடே, நோய்களின் ஊடே நாம் மகிழ்ச்சியாய் வாழ்வது எப்படி, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இழந்து போகாமல் இருப்பது எப்படி என்பதுதான். இந்த இடத்துல இந்த சத்தியத்தை நாம் அறியும் போது, அதை உணரும் போது, நான் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவன் அல்ல, கிருபைக்குட்பட்டவன் என்பதை நான் உணரும் போது சந்தோஷமாய் வாழ முடியும். இன்னொரு கோணத்துல நான் சொல்றேன், அருமையானவர்களே, ஐ திங்க் ஒரு காரியத்தை நான் கடந்த வாரத்துல சொல்லியிருக்கணும், விடப்பட்டதை இதுல சேர்க்கிறேன். இந்த நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் கிருபைக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நீங்கள் அன்புக்கு உட்பட்டவர்கள். நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாண மனிதனாய் ஸ்திரீனிடத்தில் பிறந்த, மனிதனாக பிறந்த, மனுஷியாக பிறந்த, எந்த சந்ததியில பிறந்தவனாகவும் பிறந்தவளாகவும் இருந்தாலும் அவங்க பிறக்கும் போதே பாவிகளாக பிறக்கிறார்கள். 2வது, அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். அப்படி பிறக்கும் போது அந்த நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு ஒரு 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 ஜெயண்ட் போல இருக்கிறது, பயமுறுத்துகிற ஒரு 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 டைரண்ட் என்று சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் மாஸ்டராக இருக்கிறது. நீ இதை செய்ய வேண்டும், இதை நீ செய்யவில்லை என்றால் பரலோகத்துக்கு போக முடியாது, நீ இதை செய்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும், நீ இதை செய்தால்தான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும், நீ இதை செய்தால்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்க முடியும், நீ பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அது ஒரு டாஸ்க் மாஸ்டர் போல, இல்லாவிட்டால் ஒரு 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 பயங்கர
கடினமான ஒரு முதலாளியை போல அது இருக்கிறது. ஆனால் கிருபைக்குட்பட்டவர்கள் என்று சொல்லும் போது என்ன? அன்புக்குட்பட்டவர்கள். அப்போ நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவனாய் நான் இருக்கும்போது பாவம் செய்யும் போது என்ன உணர்வு வருகிறது என்றால் பயம் வருகிறது. ஆனால் அன்புக்கு உட்பட்டவர்களாக அல்லது கிருபைக்கு உட்பட்டவர்களாக இருக்கும்போது என்ன உணர்வு வர வேண்டும் அல்லது வருகிறது என்றால், நான் சுவிசேஷத்தை நன்றாக அறிந்திருக்கிறேன், என்னை நீதிமான் என்று பிரகடனப்படுத்தும்படியாக தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாய் இயேசுவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து எனக்காகப்பட்ட பாடுகள், அந்த சிலுவையை சார்ந்த உபதேசங்கள் தத்ரூபமாய் நான் அதை உணரும் போது, இவ்வளவா என்னிலே அன்பு கூர்ந்த, என்னை நேசித்த அந்த நேசத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன். புரியுதா? இது வழங்குதா? அமேசிங். சோ கிருபைக்கு உட்பட்டவர்கள் என்பதனுடைய அர்த்தம் அதுதான். இவ்வளவோ அவர் கிருபை பொழிந்தார், இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை எனக்கு காண்பித்தார், அன்பினுடைய மேன்மையை எனக்கு காண்பித்தார், எனக்கு பர்சனலா காமிச்சார். அந்த அன்புக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபீலிங் வேற. செய்யவே மாட்டோம் ஆக்சுவலா, ஆனா பயந்து பயந்து செய்யும் போது செஞ்சிரும். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை குறித்த இந்த கிராஸ்ப் நமக்கு கிடைக்கும் போது, நான் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவன் அல்ல, என்னை நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக இருந்தேன், ஆனால் இருந்த என்னை அவர் எடுத்து என்னுடைய பொசிஷனை மாற்றி, என்னுடைய ஐடென்டிட்டியை மாற்றி கிருபைக்குட்பட்டவனாக மாற்றினபடினாலே இப்போ நான் பாவமே செய்ய மாட்டேன்ல. பாவத்தை குறித்த பயம் எனக்கு உண்டு, தேவனை குறித்த பயம் உண்டு. ஆனால் பாவம் செய்து விட்டால் எப்படிப்பட்ட உணர்வு வருகிறது என்றால், என்னை இவ்வளவாய் நேசித்த அந்த அன்புக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன். So this is a very important truth. ஓகே, அதை நாம் விட்டுருவோம். அந்த 14வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கடைசி ஃப்ரேஸையும் நம்ம விட்டுற வேண்டாம். திஸ் இஸ் லைக் a promise. Sin cannot overcome you. What an amazing promise. பாவம் உங்களை பயமுறுத்த முடியும். பாவம் உங்களுடைய சரீரத்திலே இருக்கிறபடினாலே அது உங்களை அதை அவ்வப்பொழுது விழத்தள்ள முடியும். ஆனால் உங்கள் மேலே ஆளுகை செலுத்த முடியாது. You are not under the reign of sin. Amazing. So அடுத்தது 15வது வசனத்துல இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது, கிருபை குறித்து இப்படி போதிக்கும் போது, நிச்சயமாக அப்படின்னா நம்ம பாவம் செய்யலாமா, அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் மனம் போல வாழலாமா அப்படிங்கிற அந்த கேள்வியை திரும்பவும் கொண்டு வந்து அதற்கு பதில் கொடுக்கிறான். இல்லை, ஒருபோதும் கூடாது, ஒருபோதும் முடியாது, ஒருபோதும் கூடாது. Don't misunderstand. அப்படி நீ கேட்பாயானால் நீ கிருபையினுடைய இந்த சுவிசேஷத்தை அல்லது இந்த சுவிசேஷத்தினுடைய கிருபையை அல்லது தேவனுடைய அந்த கிருபையை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னு தான் கீழே போற. அப்போ அகைன் 16வது வசனத்துல அந்த 23வது வசனம் வரை உள்ள இந்த 6வது அதிகாரத்தினுடைய செகண்ட் பேசேஜ் இருக்குது இல்லையா, அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னு சொன்னேன். திரும்பவும் சொல்றேன், அதை வாசிக்கிறேன். 16வது வசனம், மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அருமையானது பிள்ளை, இந்த இடத்துல நீங்க ஒப்பு கொடுத்தல் அப்படிங்கிற காரியத்தை நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த வசனத்திலே அவர் 2 எஜமான்களை அறிமுகப்படுத்துகிறார். அவ்வளவுதான், அதை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். 2 எஜமான்கள் யாரெல்லாம்? ஒன்று, யாராவது சொல்ல முடியுமா? பாத்தீங்கன்னா பைபிள் ஸ்டடி தானே.
ஸோ பிரசங்கம் மாதிரி கேட்டுட்டு தூக்கம் வந்துடும். ஓகே, சொல்ல ட்ரை பண்றீங்களா? இரண்டு ஸ்லேவ் மாஸ்டர்ஸ் அல்லது ரெண்டு எஜமான்கள் அல்லது இரண்டு முதலாளிகளை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு 16வது வசனத்துல. டக்குன்னு யாராவது மைக் ஆன் பண்ணி சொல்ல முடியுமா? 16th verse. பாவம் and நீதி. ஓகே, குட், தேங்க்யூ. பாவம், ரெண்டாவது நீதி அப்படின்னு ஃப்ரெடி சொல்லியிருக்கிறாப்ல. பட் என்னோட க்ளோஸா வாசிங்க. பாவம் ஒரு ஸ்லேவ் மாஸ்டர், நீதி ஒரு ஸ்லேவ் மாஸ்டரா, இல்லாட்டி வேற எதுவும் இருக்குதான்னு சொல்லி நல்ல கவனிச்சு வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஏதாவது சேஞ்ச் இருக்கா? வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? அல்லது திரும்பிய வாசிக்கிறேன். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் அது ஒண்ணு, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற பாவத்துக்கும் கீழ்ப்படிதல். குட், அமேசிங். எனக்கு கொஞ்சம் ட்ரிக்கியா வச்சிருக்கிறார். பட் அவ்வளவு துல்லியமா நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அதுலயும் ஒரு காரியம் இருக்குது. ஸோ ஒரு ஸ்லேவ் மாஸ்டர் பாவம், நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருப்பீர்கள். ஸ்திரீனிடத்திலே எந்த ஜெனரேஷன்லயும் பிறந்த எந்த மனுஷனும் மனுஷியும் பிறக்கும் போதே பாவம் என்கிற மான்ஸ்டர் அல்லது பாவம் என்கிற பயங்கரமான ஒரு எஜமானுக்கு, முதலாளிக்கு அடிமையாகத்தான் பிறக்கிறார். Nobody is born as a free man, free woman. ஆனா இன்னொரு அடிமைத்தனம் இருக்கிறது, இன்னொரு எஜமான் இருக்கிறான். அந்த எஜமானுக்கு பேர் என்ன போட்டிருக்குன்னா, ஆக்சுவலா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சரியா சொன்னாங்க யூஜினா, கீழ்ப்படிதலுக்கே அடிமைகளாக இருக்கிறீர்கள். யூ commit yourself to obedience. ஏன் அது முக்கியம்னா, இந்த நல்ல கவனிங்க, ஒரு பிராடரா இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம பிரிக்கும் போது 1வது அதிகாரம் முதல் 5வது அதிகாரம் வரையிலும் ரட்சிக்கப்படுதல் அல்லது பவுலினுடைய அல்லது சுவிசேஷத்தினுடைய சரியான டெர்மினாலஜியில 1வது அதிகாரம் முதல் 5வது அதிகாரம் வரையிலும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல். 6வது அதிகாரமோ 7வது அதிகாரமோ பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமானது. இந்த சாங்டிஃபிகேஷன் நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். இதை குறித்து 99% தமிழ் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத நான் பார்க்கிறேன். எனக்கும் இருந்தது. சோ இந்த விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் என்பதிலிருந்து பரிசுத்தமாக்கப்படுதலை நாம் பிரிக்க முடியாது. You can never ever separate sanctification from justification. இதுல என்ன தாற்பயம் அடங்கி இருக்கிறது என்றால், இன்றைக்கு அநேகர் என்ன சொல்கிறார், ரட்சிக்கப்பட்டோம், அதுக்கு பிறகு நீங்க உங்க ரட்சிப்பை காத்து கொள்ளுங்கள், நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் இந்தந்த காரியங்களை செய்யக்கூடாது, இந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும், நீங்கள் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லும் போது ரட்சிப்பு தனியாக துண்டாக நிற்கிறது, பரிசுத்தமாகுதல் துண்டாக நிற்கிறது. இது நரகத்துக்கு நடத்தும்.
அவர்கள் சரியாய் ரட்சிக்கப்படவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். This is a dangerous stand in Christianity. கிறிஸ்தவ உலகத்திலே இது மிகவும் ஆபத்தானது. இது மிகவும் ஆபத்தானது. இப்படிப்பட்டவர்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு அல்லது கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லியும் அதற்கு பின்பு கிரியையினாலே அல்லது தங்களுடைய சொந்த முயற்சியினாலே பரிசுத்தமாகுதலுக்கு சென்று விட்டவர்கள், அவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை ஆலோசித்து பார்க்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கி பிளேஸ்ல இருக்கிறாங்க. இது சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. You can never ever separate justification by faith alone and sanctification. எப்படி ஒன்னா வருதுன்னு பாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் இது சாங்டிபிகேஷன் பிரிக்காதீங்கன்னு சொல்றார், பிரிக்க முடியாதுன்னு சொல்றார். This is Christian life, continuous. நீ விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டாய், ஆகையினாலே நீ கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறாய், ஆகையினாலே நீ பாவம் செய்ய முடியாது. அதான் ஆகையினாலே. சோ உன்னை பரிசுத்தமாகுதல் என்பதற்கு உன்னை மோட்டிவேட் பண்ணுகிற அல்லது உந்து சக்தியாக இருக்கிற காரியம் என்ன என்பது மிக மிக முக்கியமானது. சோ அந்த பரிசுத்தமாகுதல் என்பதற்கு இன்னொரு பெயர் கொடுக்க வேண்டுமானால் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. obedient to the commandments of God. சோ அதனால்தான் இங்க 16வது வசனத்துல கீழ்ப்படிதலுக்கே நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். கொஞ்சம் என்ன ஃபாலோ பண்ணுங்க. இது 16வது வசனத்துல. அதுக்கு பிறகு இன்னொரு அடிமைத்தனத்தை பார்க்கிறோம் 17வது வசனத்துல. உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்ததினாலே. சோ உபதேச சட்டத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். இன்னொரு இடத்துல நீதிக்கு அடிமைகளா இருக்கிறீர்கள் இல்ல? அது எங்க இருக்கு? 18வது வசனத்துல நீதிக்கு அடிமைகளானீர்கள். சோ முதல்ல 16வது வசனத்துல கீழ்ப்படிதலுக்கு அடிமைகளா இருக்கிறீர்கள், உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறீர்கள், அடிமைகளாக இருக்கிறீர்கள். இங்க நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். அப்படியே நீங்க வரும்போது 22வது வசனத்துல தேவனுக்கு அடிமைகளானீர்கள். சோ எல்லாமே ஒண்ணுதான், ஆனா வெவ்வேறான கோணங்களை நமக்கு கொடுக்கிறது, வெவ்வேறான பெர்ஸ்பெக்டிவ்ஸை கொடுக்கிறது, வெவ்வேறான அணுகுமுறைகளை நமக்கு கொடுக்கிறது, அல்லது வெவ்வேறு விதமாக இதை பார்ப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. Isn't it amazing? சோ 16வது வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே 2 விதமான எஜமான்களை அது காண்பிக்கிறது. நமக்கு எஜமான் யார்? கீழ்ப்படிதல் தான் நமக்கு எஜமான், அல்லது உபதேச சட்டம் தான் நமக்கு எஜமான், அல்லது கிறிஸ்து அல்லது தேவன் தான் நமக்கு எஜமான், அல்லது நீதி நமக்கு எஜமான். நீதிக்கு அடிமைகளாக நாம் மாற்றப்பட்டோம். So who are you? Your identity is changed. So இதை நாம் புரிந்து கொள்ளும் போது ஜாய்ஃபுல் கிறிஸ்டியன்ஸா மாறுகிறோம். அடுத்தது 17வது வசனத்துக்கு நம்ம வருவோம். இதுலதான் நிறைய நேரம் டெவலப் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா டைம் முடிய போகுது நமக்கு. ஆனாலும் உன்னிப்பாக கவனியுங்கள். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த குறைந்த நேரத்துல இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக மிக முக்கியமாக நான் இந்த தலைப்பை கொடுத்தது இந்த வசனத்திற்காக தான், இந்த 17வது வசனம். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த காரியம், மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் ஒரு சீரீஸ் பேசியிருக்கிறார். என்ன சீரீஸ்னா ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ், ஒரு 13 செய்திகள் பேசியிருக்கிறாரு. அந்த ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன், ஆவிக்குரிய ஒரு மனச்சோர்வு அப்படிங்கிற டாபிக்ல அவர் பேசும்போது இந்த ஒரு வசனத்தை கொண்டு வந்திருக்க, இந்த வசனத்தை வைத்து பேசியிருக்கிறார். அதை வச்சுதான் எனக்கு சிந்திக்க ஆரம்பித்தேன். எஸ், இந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தத்தை இந்த 6வது அதிகாரத்தினுடைய கான்டெக்ஸ்ட்ல ஒருவன் புரிந்து கொள்வானே ஆனால் he can really be joyful.
அருமையானவர்களே, வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவன் யார்? கிறிஸ்தவ விசுவாசி யார்? இந்த வசனத்தின்படி, 17வது வசனத்தின்படி, 17வது வசனத்தையும் 18ஐயும் சேர்த்து வாசிக்கிறேன். கவனமா பாருங்க உங்க பைபிள்ல. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும், சோ யுவர் பாஸ்ட் ஐடென்டிட்டி இதுதான். நீங்கள் பாவம் என்கிற அந்த ஸ்லேவ் மாஸ்டருக்கு, அல்லது பாவம் என்கிற பயங்கரமான அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, ஒரு பாவம் என்கிற பயங்கரமான ஒரு முதலாளி அல்லது ஒரு ஜெயண்ட். ஜெயண்ட்க்கு என்ன தமிழ்ல? ஒரு அரக்கன். நல்ல வார்த்தை, குட். பாவம் என்கிற அரக்கனுக்கு நீங்கள் அடிமைகளா இருந்தீர்கள். Now you are not. Now you are not. பாவம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது உண்மைதான். லாஸ்ட் பேசேஜ்ல நம்ம படிச்சோம். ஆனால் அந்த பாவம் என்கிற அரக்கனுக்கு இப்போ நான் அடிமை அல்ல. அமேசிங். சோ முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும், இப்பொழுது who is a Christian, நீ விசுவாசத்தினாலே நீதிமான் என்று பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த இன்சிடென்ட் நடந்த போது இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டாய் அல்லவா? அந்த காரியம், அந்த சத்தியம் நிறைவேறின போது, அந்த காரியம், அந்த ப்ராசஸ் யாரால நிறைவேற்றப்பட்டது? திரும்ப திரும்ப நம்ம நினைவு கூற வேண்டும், என்னால் அல்ல. It was not me. It was God. It was God. சர்வ வல்லமையுள்ள கடவுள் தாமே என்னை அவரோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைத்தார். அது மாத்திரம் இல்ல, அவர் என்னை இந்த அரக்கனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி, இப்பொழுது நீங்க உங்களை யாராக மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறதா முக்கியம். உங்களை யாராக மாற்றி இருக்கிறார், உங்களை யாராக மாற்றி இருக்கிறார், எந்த ஐடென்டிட்டியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்னா, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறதுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த மிடில் ஃப்ரேஸ், முதல் கமா இருக்கு பாருங்க, உங்க பைபிள்ல பாருங்க. முதல் கமாக்கு பிறகு அடுத்த கமாக்கு முன்னால வரைக்கும், அந்த அடுத்த கமா இல்லை, அதாவது நல்லா கவனிங்க, அதை நான் ஒரு திரும்பியும் சொல்றேன். உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய கூடியவர்களாக மாற்றி இருக்கிறார். இதை நீங்கள் செய்யும் போது சந்தோஷமான கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். You can be joyful. You can be joyful when all these three things are there in harmony, in equal proportion. இந்த மூன்று காரியங்களும் ஒருங்கிணைந்த விதத்திலே, ஒரே அளவீட்டிலே இருக்கும்போது மகிழ்ச்சியான கிறிஸ்தவனாக எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும். அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, அந்த மனிதனை தேவன் படைத்திருக்கிற அந்த படைப்பிலே 3 மிக முக்கியமான ஃபேக்கல்டிஸ் அல்லது பகுதிகள் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒன்று மைண்ட், மனது. இரண்டாவது இருதயம். மூன்றாவது சித்தம் அல்லது நம்முடைய செயல்பாடு. இந்த 3 ஏரியாவும் அஃபெக்ட் பண்ணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ உபதேச சட்டம் என்பது இன்னொரு விதத்துல, இன்னொரு வார்த்தையினாலே அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், that is equal to gospel, சுவிசேஷம், சிலுவையை குறித்த உபதேசம், கிறிஸ்துவை குறித்த உபதேசம், கிறிஸ்துவை சார்ந்த உபதேசம், ரட்சிப்பை சார்ந்த உபதேசம். ஆங்கிலத்திலே அது ஒரு ஃப்ரேம் ஆஃப் ட்ரூத், அது பாடி ஆஃப் சேவிங் ட்ரூத். ஒரு வசனத்தை வாசிக்கிறது நல்லதுன்னு யோசிக்கிறேன். சிமிலர் காரியம் 2 தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல்
தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம். சோ நல்ல கவனிங்க, இந்த உபதேச சட்டம் அது நம்முடைய மனதை சார்ந்தது, அல்லது மனதோடு கூட இணைக்கப்பட்ட காரியம். நம்முடைய மனதிலே அல்லது நம்முடைய பிரெயின்ல இந்த உபதேச சட்டத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அல்லது நாம் கற்றுக்கொள்கிறோம், அல்லது நாம் கேட்கிறோம். முதலாவது இந்த 3 சரியான ஆர்டர்லயும் இருக்கணும். சுவிசேஷம், ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான்? இப்போ இயேசு பிதா அந்த விசுவாசத்தினாலே எப்படி நீதிமானாக்கப்படுகிறான், எப்படி ரட்சிக்கப்படுகிறான், எப்படி கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்படுகிறான், இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கிற அந்த ப்ராசஸ் எப்படி தொடங்குகிறது என்றால், சுவிசேஷம் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது அல்லது போதிக்கப்படுகிறது. Gospel is preached or taught and our mind is receiving it. மனது அதை பெற்றுக்கொள்கிறது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இப்படி எழுதுறாரு: நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. இதுதான் இயேசு சொல்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்குவார், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், நீங்கள் இந்த சத்தியத்திலே என்னுடைய போதனையிலே நிலைத்திருங்கள். இது ரொம்ப முக்கியமான காரியம். சோ என்னிடத்திலே கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டம். அமேசிங். சட்டத்தை கை கொண்டு அப்படின்னா இதிலே உபதேசங்கள் இருக்கின்றன. நல்ல கவனிங்க, கொஞ்சம் 3 சேர்த்து சொல்றேன். சோ உபதேசம், டாக்ட்ரின் அல்லது டீச்சிங், போதனை, சுவிசேஷம், சுவிசேஷத்தை சார்ந்த போதனைகள், சுவிசேஷத்தை சார்ந்த அந்த டீச்சிங்ஸ், டாக்ட்ரின்ஸ், போதனைகள், இவைகள் இல்லாமல் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எஸ், இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 2வது அது வருது. ஆனால் இந்த போதனை இல்லாதபடி, என்ன போதனை? வேற ஒன்றும் இல்லை. 1வது அதிகாரம், இந்த ரோமருக்கு எழுதின இருக்கும் 1வது அதிகாரம் முதல் 5 வரை உள்ள. சோ அதுதான் நம்ம 5 சைடு, அந்த வீடு படம் போட்டு 5 சைடுல போடுறோம். இந்த 5 இல்லாட்டாலும் அதை சுருக்கமாக 3ஆக மிக முக்கியமா இதை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 1, தேவனுடைய எல்லையற்ற நீதி, தேவனுடைய எல்லையற்ற பரிசுத்தம், தேவனுடைய எல்லையற்ற நியாயம், அதன் அடிப்படையிலே பாவியாகிய மனுஷன் மேல இருக்கிற அந்த கோபாக்கினை, இவைகள் எல்லாம் 1. சோ இவைகளின் முன்னால இந்த உபதேச சட்டத்திற்கு முன்பதாக மனிதன் யார் என்கிற உபதேசம், அவன் பாவியாக இருக்கிறான், இந்த நியாயப்பிரமாண சட்டத்தின்படி அவன் நித்திய நரக ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருக்கிறான் என்கிறது இந்த 2வது பாயிண்ட். 3வது, இப்படிப்பட்ட நிலைமையிலே தேவன் தாமே இதற்கு ஒரு ப்ரொவிஷனை உண்டாக்கி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி இந்த இயேசு கிறிஸ்துவை கோப நிவாரண பலியாக, அதான் முக்கியமான, as a propitiation. So இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த கோப நிவாரண பலியாக அறிந்து அதை சார்ந்த உபதேசங்களை நான் பெற்றுக்கொள்ளாதபடி ரட்சிக்கப்பட முடியாது. Never. That may be a false experience. அநேகர் இன்னைக்கு அதுதான் நம்பிக்கொண்டிருக்கிறார். சோ பாருங்க, 1வது அப்போ மைண்ட், 2வது ஹார்ட். அந்த மனப்பூர்வமாயின்னு தமிழ் பைபிள்ல போட்டிருக்கிறது, ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும். சோ இந்த மனதிலே இந்த உபதேச சட்டத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், இது என்னுடைய இருதயத்தை பாதிக்கிறது. இருதயத்திலே அந்த
பாச உணர்வுகளை அது கிளர்ந்து எழச் செய்கிறது. சோ எந்த அளவுக்கு நான் இந்த மனதிலே இந்த சுவிசேஷ சத்தியங்களை நான் புரிந்து கொள்ளுகிறேனோ, புரிந்து கொள்வது மாத்திரம் இல்ல, அது சரியான இங்கிலீஷ் வேர்டு தான் சரியாவது, கிராஸ் பண்ணுகிறேனோ அல்லது மனதிலே அதை 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 அப்ராப்ரியேட் பண்ணுகிறேனோ, எனக்கென்று சொந்தமாக்கி கொள்ளுகிறேனோ, அதை உணர்கிறேனே, அந்த அளவுக்கு அது அந்த பாச உணர்வுகள் இருதயத்திலிருந்து பொங்கி வருகிறது. அதே காரியத்தை தான் நீங்க இந்த தீமோத்தேயுல திரும்பி அந்த வசனத்தை பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. 2 தீமோத்தேயு 1:13 நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும். இயேசுவின் மேல் அன்பு, விசுவாசம், that is attached to என்னிடத்துல கேட்டிருக்கிற ஆரோக்கியமான அந்த வசனம். இப்போ என்னன்னா, அடுத்தது என்ன வருதுன்னா, இதன் அடிப்படையிலே மனதிலே என்னுடைய சுவிசேஷ சத்தியங்களை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், துல்லியமாய் பெற்றுக்கொள்ளுகிறேன். அது ரொம்ப முக்கியம். accuracy of the gospel, சுவிசேஷத்தினுடைய அந்த எல்லா சாராம்சங்களையும் நான் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறேன். அது என் இருதயத்திலே பாச உணர்வுகளை உண்டாக்குகிறது. அது என்னை செயல்பட வைக்கிறது, என்னுடைய சித்தத்தை பாதிக்கிறது. This is the order. So இந்த ஆர்டர் மாறாம இருக்கணும். இப்ப நல்ல கவனிங்க, how do we become depressed? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அநேகருக்கு சந்தோஷம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த 3ல பேலன்ஸ் குறையும் போது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இருதயத்தின் உணர்ச்சிகளை மாத்திரம் சார்ந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள். இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே ஒரு சகோதரனை நான் சந்திச்சேன். என் வீட்டுக்கு வந்திருந்தான். அவரோட நான் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு சில காரியங்களை அப்சர்வ் பண்ண முடிந்தது. இது எல்லா கிறிஸ்தவ சபைகள்லையும் அப்சர்வ் பண்ண முடியும். அவர் இந்து மதத்திலிருந்து தன்னுடைய நண்பர் சொன்னதுனால ஒரு 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 பென்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு திடீர்னு போயிருக்கிறார். இவர் ஏற்கனவே இவர் அந்த ஹிந்துவா இருக்கும்போது சில மெடிடேஷன் பிராக்டிசஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு அவருக்கு. கடவுளை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்ன விருப்பம் இருந்திருக்கு. ஸோ இந்த பென்டிகாஸ்டல் சர்ச்ல இவர் போன அன்னைக்கு அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா, ஒரு பயங்கரமான ஒளி அவர் பார்த்திருக்கிறார். ஒரு பயங்கரமான ஒளி. சோ இவருக்கு கூட இன்னொரு நல்ல கவனிங்க கொஞ்சம், இன்னொரு சகோதரனும் போயிருக்கிறார். 2 பேரா போயிருக்காங்க. சோ இந்த 2 பேருமே ஒரு ஒளியை பார்த்திருக்காங்க. பார்த்த உடனே அவங்க இருதயத்துல ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கு. அந்த சகோதரன் என்ன சொன்னாருன்னா, அந்த சந்தோஷம் எனக்கு ஒரு வாரத்துக்கு மேல நான் ரோட்ல நடக்கும் போதே எங்கேயோ மிதந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாரு. அந்த சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது, மிதந்துட்டு போற மாதிரி இருந்தது, காலே தரையில ஊன்ன மாதிரி இல்லை அப்படின்னு. அதே அனுபவம் தான் இன்னொரு சகோதரர் இருக்கும். அப்ப 2 பேருக்கும் இந்த அனுபவம் கிடைச்ச உடனே அவங்க அந்த கூட்டத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஆவியானவருடைய விசேஷித்த வரம் கிடைச்சிருக்கு, நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம், இப்படி எல்லாம் சொல்லலாம்னு சொன்ன உடனே அதுல ஒரு சகோதரர் தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆரம்பிச்சு இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு சபையை உருவாக்கி, சபை என்கிற ஒரு காரியத்தை உருவாக்கி அவருடைய அந்த தீர்க்க தரிசன காரியங்களை வச்சு ஹீலிங்ஸ் அப்படின்னு சொல்லி, நல்ல கவனிங்க, இந்த அனுபவம் அல்லாதபடி வேற எந்த அனுபவம் கிடையாது, வேற எந்த அறிவும் கிடையாது. அவரிடத்துல பேசும்போது இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படிங்கிற அடிப்படையான காரியங்களே அவருக்கு தெரியல. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நம்பி இருக்கிறார். எதை வச்சுன்னா, இப்ப நீங்க அதை ரிலேட் பண்ண முடியுதா? இருதயத்திலே ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி. சோ ஒன்றை மாத்திரம் எடுத்துக்கொள்ளும் போது அது பயங்கரமான ஒரு ஆபத்திலே முடிகிறது. அது சரியான ரட்சிப்பாக இருக்க முடியாது. ஆனால் நல்ல கவனிங்க,
ஒருவேளை ஒரு சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சேர்ந்து அந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்கிற அறிவு கொஞ்சமா இருக்கலாம். ஆனால் அதை சரி செய்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். சோ இந்த மூணுலையும் பேலன்ஸ்டா இருக்கணும். சோ சில வேளையில நம்ம வெறும் அந்த உணர்ச்சிகளை மாத்திரம் சார்ந்து போகும்போது ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருப்போம், சந்தோஷமா 2-3 நாள் போகும். திடீர்னு அந்த சந்தோஷம் குறைஞ்சிடும். அப்போ நம்ம மைண்டுக்கு போகலைன்னா, அந்த ட்ரூத் ஆஃப் த காஸ்பலை நம்ம ரியலைஸ் பண்ணலைன்னா, நம்ம ஐயோ நான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன், எனக்கு ஐ எம் நாட் ஃபீலிங் அட்டாச்ட் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டதா நான் ஃபீல் பண்ணல, நான் கிறிஸ்துவ விட்டு தூரம் போனேன், ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம இருதயத்தை சார்ந்து கொள்கிறோம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது, இந்த சுவிசேஷ சத்தியங்களை குறித்து நான் என்னெல்லாம் அறிஞ்சிருக்கிறேன் ரோமன்ஸ் பைபிள் ஸ்டடியில, அதற்காக தான் அருமையானவர்களே இந்த திருச்சபைகளிலே பிரசங்கிக்கப்பட வேண்டியதும் போதிக்கப்பட வேண்டியதும் இந்த சுவிசேஷத்தை தவிர வேற எதுவும் அல்ல. That was the blessing of the first century Christians. அதுதான் ஆதி திருச்சபையினுடைய மகிமை அருமையானவர்களே. They were filled with joy. ஏன்னா காஸ்பல் சுவிசேஷம், அந்த மகிமையான சுவிசேஷம் அவர்களுக்கு தொடர்ந்து பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருந்தது. தொடர்ந்து அது ஒன்றுதான் அவர்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த 3 அம்சங்களும் தான் வெவ்வேறு கோணத்திலே ஆழமாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. சில பேர் இந்த முதல் இதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உபதேச சட்டம், டீச்சிங்ஸ், டாக்டரின்ஸ், அது அறிவு இருமாப்பை உண்டாக்கும். தியாலஜியன்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நல்ல இறையியல் கோட்பாட்டின்படி இதெல்லாம் ரொம்ப தியாலஜிக்கலா பேசுவாங்க, அதை ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்க அதிலே தான் இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அது கொஞ்சம் கூட இருதயத்தை பாதிக்காது. இருதயத்துல இயேசுவின் மேல ஒரு அன்பை உண்டாக்கி அன்பை வளரச் செய்கிறது கிடையாது. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அதே வசனத்துல அன்பையும் பற்றி பேசுவார். அமேசிங். அதாவது வாஸ்தவம் ரொம்ப போக முடியாது. மேபி அடுத்த வாரம் நம்ம தொடரலாம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அதாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை ஒருத்தன் சொல்றான், ஒரு விசுவாசி சொல்றான் புசிக்கலாம், ஒருத்தன் புசிக்க கூடாதுன்னு சொல்றான். சோ இதை குறித்த அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா, அதாவது இது ஒண்ணும் இல்லை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது ஒண்ணும் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியும் அப்படின்னா, அந்த அறிவு இருமாப்பை தான் உண்டாக்கும். ஆனா என்னுடைய சகோதரிடத்துல நான் அன்பு கூறுவேயானால் அன்பு பக்தி விருத்தியை உண்டாகும். கிறிஸ்துவின் மேலே அன்பு, சகோதரன் மேலே அன்பு. சோ இந்த என்னுடைய தியோலாஜிக்கல் நாலேஜ் அல்லது இந்த சுவிசேஷத்தை சார்ந்த எல்லா அம்சங்களையும் குறித்த போதனை, புரிந்து கொள்ளுதல், அதே அளவுக்கு அது என்னுடைய இருதயத்திலே பாச உணர்வுகளை உண்டாக்க வேண்டும். இயேசுவின் மேலே நேசம், பிதாவாகிய தேவன் மேலே நேசத்தை பொங்கி எழச் செய்யும். பாவத்தின் மேலே வெறுப்பை உண்டாக்குகிறது, பரலோகத்தின் மேலே அன்பை உண்டாக்குகிறது, பரலோகத்தின் மேலே வாஞ்சையை, தாகத்தை உண்டாக்குறது, இயேசுவின் மேலே கொள்ளாத ஒரு ஆசையை உண்டாக்குகிறது. நான் எப்பொழுது உமது சமூகத்திலே வந்து நிற்பேன், எப்பொழுது நான் இந்த சுவிசேஷ சத்தியங்களை நான் தியானிப்பேன், கற்றுக்கொள்வேன். Amazing. Desiring God more and more, desiring His word. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பானின் மேலே ஒரு பெரிய வாஞ்சை. இது எல்லாமே இருதயத்தை சார்ந்தது. நான் சொல்றது எல்லாம் வைராக்கிய வாஞ்சை அவர் மேல. சில பேருக்கு வெறும் வைராக்கியம், அந்த ஒரு உணர்வு.
இது ரொம்ப முக்கியமானது. அதனால நம்ம அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு இன்றைக்கு அநேகர் பிரசங்கத்திலே சில கதைகளை சொல்லி அது ரட்சிக்கப்படுவதற்கேற்ற விதமாக நடத்த வேண்டும் என்று அநேகர் அதற்கேற்ற கதைகளை புனைந்து ரொம்ப அழகா நரேட் பண்ணுவாங்க. திஸ் வெரி டேஞ்சரஸ். அதுபோல மிஷனரி சேலஞ்ச் கொடுக்கிறது. ரொம்ப அழகாக புனையப்பட்ட கதைகளையும் சம்பவங்களையும் மாத்திரம் மனதுக்கு கொடுக்கும்போது அவங்க இந்த சுவிசேஷ சத்தியத்தினுடைய அந்த உணர்வு, அந்த அறிவு மனதிலே வராதபடி டைரக்டா அவருடைய இருதயம் ஃபீலிங்ஸ்னால நிறைஞ்சி என்ன செய்யணும் தெரியாம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பான். they'll be doing something. So இந்த இடத்துல இருதயமும் வில்லும் இது ரெண்டும் இருக்குது. பட் மைண்ட் வேற. அவர்கள் கொஞ்ச நாள்ல ஃப்ரஸ்ட்ரேட்டட் கிறிஸ்டியன்ஸா அல்லது மன உளைச்சலுக்குள்ளாகுகிற கிறிஸ்தவர்களாக, மன உளைச்சலுக்குள்ளாகிற மிஷனரிகளாக மாறி போவார்கள். ஆனா what a joyful life it is. Christian life is a joyful life amidst all the difficulties. இங்கே நம்மை விழச்செய்கிற அநேக வேதனைகள் உண்டு. அந்த துன்பமான அனுபவம் அந்த பவுல் சொல்றாருல, நம்ம மற்றவர்களால துடைத்து போடப்படுகிற எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிற அனுபவம், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாதபடி வெளியே போராட்டங்களும். ரொம்ப அழகான ஃப்ரேஸ் ஒன்று சொல்லுவார், வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும். நிறைய பேர் பவுலை பற்றி நினைக்கும் போது ஒரு பயங்கர வீர தீரர், உள்ளே பயங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வெளியே போராட்டங்கள் இருக்கிறது, ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஓ, வாட் a joyful experience it is. அது இந்த பேலன்ஸ்ல தான் கிடைக்குது. ஐ நோ, இந்த உபதேச சட்டம் என் மனதிலே அதை புரிந்து கொள்ளுகிறேன், தெளிவாய் புரிந்து கொள்ளுகிறேன், இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ளுகிறேன், திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா அதை கேட்கிறேன், தியானிக்கிறேன். ரிப்பீட்டடா நான் தியானிக்க கேட்க என் இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறது. இயேசுவின் பால் தணிக்க முடியாத அன்பு. Oh, what a joy. A joy of salvation. அது ஒரு பெரிய இன்ஜின், ஒரு பெரிய இன்ஜினை இயக்குகிற ஃபியூவல் மாதிரி என்னை செயல்பட செய்கிறது, எழுந்து நடக்க செய்கிறது, அவருக்காக காரியங்களை செய்ய செய்கிறது, கீழ்ப்படிதலை உண்டாக்குகிறது. அமேசிங். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.